ஒரு அழகான கால சூரியன் மெல்ல மின்னும் போது ஒரு சிறிய சிறுவன் தனது வீட்டின் அருகிலுள்ள தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் பேர் குமரன். குமரனுக்கு பூக்களை மிகவும் பிடிக்கும். அவன் பூக்களை பார்த்தா அவன் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு நாள் குமரன் தனது தோட்டத்தில் ஒரு அழகான பூவை கண்டுபிடித்தான். அது சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்களில் மெருகூட்டப்பட்டிருந்தது. அந்த பூவின் வாசனை மிகவும் இனிமையாக இருந்தது. குமரன் அந்த பூவை எடுக்க விரும்பினான். ஆனால் அவன் ஒரு சிறு சந்தேகம் கொண்டிருந்தான். இந்த பூவை எடுப்பது சரியா என்று அவன் நினைத்தான். அவனது அன்னை எப்போதும் பூக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவாள். ஆனால் இந்த பூவை எடுக்காம இருக்க முடியாது. எனவே குமரன் அதை எடுத்து தனது இதயத்தில் வைத்துக் கொண்டான். நான் இந்த பூவை என் நண்பருக்கு கொடுப்பேன் என்று அவன் முடிவு செய்தான். குமரன் தனது நண்பரின் வீட்டிற்கு சென்றான். அவன் அந்த அழகான பூவை தனது நண்பர் ரவிக்கு கொடுத்தான். ரவி அந்த பூவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். இந்த பூ மிகவும் அழகாக உள்ளது, நன்றி குமரன் என்று அவன் கூறினான். ஆனால் இருவரும் அந்த பூவை பார்த்து மகிழ்ந்தாலும் குமரனுக்கு அந்த பூவை எடுத்ததால் ஒரு குற்ற உணர்வு இருந்தது. நான் அதை எடுத்து விட்டேன், ஆனால் அது இப்போது அழிந்துவிடும் என்று அவன் நினைத்தான். அந்த இரவு குமரன் தூங்கும்போது ஒரு கனவு வந்தது. அந்த பூ ஒரு அழகான கன்னியாய் மாறி குமரனை அழைத்தது. குமரன், நான் அழகான பூ, ஆனால் எனக்கு வாழ வேண்டும் என்றால் நீ என்னை பூங்காற்றில் விட வேண்டும் என்று அவள் கூறினாள். குமரன் அன்றைய தினம் அந்த பூவை மீண்டும் தோட்டத்தில் வைக்க முடிவு செய்தான். அடுத்த நாள் அவன் பூவை எடுத்து போயிட்டு அதை மெல்லிய காற்றில் விட்டான். பூவின் மஞ்சள் மற்றும் சிவப்பு பெட்டல்கள் காற்றில் பறந்தன. குமரன் அந்த காட்சியில் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த நாள் முதல் குமரன் பூக்களை எடுக்காம அவற்றை ரசிக்கவும் பாதுகாக்கவும் கற்றுக்கொண்டான். பூக்கள் அழகானவை, அவற்றின் அழகு உலகத்தில் பரவ வேண்டும் என்றால் அவற்றை விடுவிக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்தான். அந்த அனுபவம் குமரனுக்கு ஒரு புதிய கற்றல் அளித்தது. பூக்கள் அதன் அழகுடன் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் என்பதையும் அவன் இதயத்தில் ஒரு அழகான நினைவாக தங்கியது.